கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் மல்யுத்தத்தில் மட்டும் 5 தங்கப் பதக்கங்களை வென்று அசத்தினர். இதற்கு அடுத்தபடியாக துப்பாக்கிச் சுடுதலில் 4 தங்கம் வென்றனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். மல்யுத்தத்தில் இந்தியா 5 தங்கம் வென்றது. ஆடவர் மல்யுத்தத்தின் 57 கிலோ எடைப்பிரிவில் அமித்குமார் தங்கம் வென்றார். 65 கிலோ எடைப்பிரிவில் யோகேஸ்வர் தத் தங்கத்தை கைப்பற்றினார். 74 கிலோ எடைப்பிரிவில் சுஷில்குமார் தங்கத்தை தனதாக்கி எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தார். மகளிர் மல்யுத்தத்தில் 48 கிலோ எடைப்பிரிவில் வினேஷ் தங்கம் வென்று சாதித்தார். மற்றொரு வீராங்கனை பபிதா 55 கிலோ எடைப்பிரிவில் தங்கத்தை வசப்படுத்தினார். துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவிற்கு 3 தங்கம் கிடைத்தது. 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் அபினவ் பிந்த்ரா தங்கம் வென்றார். 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் ஜிதுராய் தங்கப்பதக்கத்தை தனதாக்கினார். மகளிர் துப்பாக்கிச் சுடுதலின் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் அபூர்வி சந்தேலா தங்கத்தை தன்வசப்படுத்தினார். 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் ராஹி தங்கம் வென்று பெருமை சேர்த்தார். பளுதூக்குதல் பிரிவில் இந்தியா 3 தங்கத்தை அள்ளியது. 56 கிலோ எடை பிரிவில் சுகண்டே தங்கத்தை தூக்கினார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த சதீஷ் சிவலிங்கம் 77 கிலோ எடை பிரிவில் தங்கம் வென்று பெருமை சேர்த்தார். மகளிர் பளு தூக்குதலின் 48 கிலோ எடை பிரிவில் சஞ்சிதா தங்கத்தை கைப்பற்றினார். தடகளத்தை பொறுத்தவரை இந்தியாவிற்கு 1 தங்கம் கிடைத்தது. ஆடவர் வட்டு எறிதலில் விகாஸ் கவுடா தங்கம் வென்று சாதனை படைத்தார். ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தீபிகா பள்ளிக்கல் மற்றும் ஜோஷ்னா சின்னப்பா ஜோடி தங்கம் வென்று அசத்தியது. கடைசி நாள் போட்டியில் இந்தியாவிற்கு 15வது தங்கம் காஷியப் மூலம் கிடைத்தது. ஆடவர் ஒற்றையர் பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் தங்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் பிரிவில் இந்தியாவிற்கு 32 ஆண்டுகளுக்கு பின் பதக்கம் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது.